வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு. எல்லாருக்குமே தெரியும். அந்த வார்த்தையை டிவிகே கட்சி அப்படியே ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் அப்படின்னா இரவில் நீங்கள் தூங்கும்போது கனவு காணுங்கள், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நல்லா கனவு காணுங்க. தூங்கி விழித்ததும் அந்த கனவை நனவாக்குறதுக்காக வேலை செய்யுங்க, கண்டிப்பாக அது நடக்கும், அந்த லட்சியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னது. இவங்க அந்த டிவிகே கட்சி இருக்குல்ல, தளபதி விஜய் அவர்களின் டிவிகே கட்சி, அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கனவுலேயே இருக்கிறாங்க 24 மணி நேரமும். அதை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு செகண்ட் கூட எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரமே கனவு. 2026 சிஎம் விஜய் தான், 2026 டிவிக்கு ஆச்சு அப்படின்னு 24 மணி நேரமே கனவுலேயே இருக்கிறாங்க. அதற்கான எந்த ஒரு முயற்சியோ எந்த ஒரு செயல் திட்டமோ எந்த ஒரு போராட்டமோ எதுவுமே கிடையாது. ஆனால் 24 மணி நேரமும் கனவு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாள் முன்னாடி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒரு தனியார் ஏஜென்சி. அதில் 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லேயே அதிக ஓட்டுகளை, கிட்டத்தட்ட 35% மேலே ஓட்டுகளை வாங்கி தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். ஸ்டாலினே 2வது இடம் தான், திமுகவே 2வது இடம் தான், 3வது இடத்துல இபிஎஸ் ஏடிஎம்கே, 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள். அதாவது இவங்க சொல்ற கருத்து கணிப்பே ரொம்ப பார்த்தீங்கன்னா கனவு கண்டு அதிகமாக கனவு கண்டு கனவுலேயே நடத்தின கருத்து கணிப்பு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயத்த ஒரு கருத்து கணிப்பா வெளியிட்டா நமக்கு சிரிப்பு தானே வரும். இதுல டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 கட்சியும் விட்டுருங்க, 3வதா ஒரு கட்சிக்கு கருத்து கணிப்புல அதுல இது போட்டாங்க பாருங்க, ஓட்டு சதவீதம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 8% மேலான ஓட்டை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு அவங்க ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் சின்னம் வச்சுருந்தாங்க. அதை போன தேர்தலில் அந்த சின்னம் பறி போய் மறுபடியும் மைக் சின்னம் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து கூட எல்லாம் இது பண்ணாங்க, கேஸ்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் விவசாயி சின்னத்தை கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த சின்னத்திலே பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் உருவப்படம் மாதிரி தான் இருக்குது. அந்த விவசாயி பார்க்கும்போது அது தேர்தல் ஆணையம் கொடுத்தது தான். இப்படி இருக்கும்போது கடந்த தேர்தலில் 8% மேலே வாக்கு வாங்கின அந்த கட்சியை 2026 அந்த கட்சி 4% தான் ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பில் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மீதி பாதி ஓட்டு எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டால் அவன் அந்த ஓட்டை எப்படியே விஜய்க்கு போயிருச்சான். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கனவு காணுங்கள் கனவு காணுங்கள், நீங்க 24 ஹவர்ஸும் கனவு காணுங்கள். டிவிக்கே அன்பர்களே, உங்க கட்சியில இருக்கிறவங்கள உயர்நிலை மட்டத்தில் யாராவது ஒரு தலைவரை கூப்பிட்டு, நாம் தமிழர் கட்சியோட ஒரு கடைசி தொண்டனை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் வைங்க. அதுல யாரோட கருத்து ஜெயிக்குதுன்னு பார்த்துடலாமா? டிவிக்கே கட்சிக்குன்னு ஒரு கருத்தியல் இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு சிறந்த பேச்சாளர் இல்லை, எந்த ஒரு கொள்கை எதுவுமே இல்லை. கொள்கையை பத்தி கேட்டோம்னா இவங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுங்கிறாங்க. திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே தமிழர்களுக்கான வார்த்தையே கிடையாது. தமிழனுக்கும் திராவிடத்துக்கும் சம்மதமே இல்லை. திராவிடம் அப்படின்னு என்ன? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாத்துக்குமான கட்சியா இருக்கும் அப்படின்னு. அது தமிழ்நாட்டில் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஆந்திராக்காரன் அப்படி சொல்றதில்ல, கர்நாடகாக்காரன் அப்படி சொல்றதில்ல, மலையாளி அப்படி சொல்றதில்ல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு 4 மொழிக்காரங்களுக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நம்மளோட உரிமைகளை மற்ற மொழிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு என்ன? தமிழ் தேசியம்னா தமிழர் உரிமை, தமிழருக்கே ஒரு வேலை வாய்ப்பா எதா இருந்தாலுமே தமிழருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், தமிழர்களோட ஆட்சி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுத்து போறது தான் தமிழ் தேசியம். அதாவது தமிழர்களுக்கான தேசியத்தை உருவாக்குவது, தமிழர்களுக்கான ஒரு அரசியலை உருவாக்குவது.
அது எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்க கட்சியோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லி அதை பத்தி என்னன்னே தெரியாம ஒரு டயலாக் விடுறாங்க. எப்படின்னா இப்ப இந்த டயலாக் விட்டதுக்கு அப்புறம் அந்த திராவிட கட்சிகள்ல இருந்து ஓட்டு விஜய்க்கு வந்துடும், தமிழ் தேசிய கட்சின்னா என்ன சீமான் கட்சியில இருந்து ஓட்டு வந்து விஜய்க்கு வந்துடும். இந்த ஒரு கனவுல தான் வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட கொள்கை என்னன்னே தெரியாம யாரெல்லாம் என்னென்ன கொள்கை வச்சுக்கிறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து 2026ஆம் ஆண்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து வேற கட்சிக்கு தாவிடுவாங்க. குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு பாதி பேருக்கு மேல டிவிகே வந்து தாவ போறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா அதிமுக திமுக இருக்கிற தன்னோட ரசிகர்களை தனியா கட்சி ஆரம்பிச்சு இங்க ஒரு கூட்டமா கூட்டியிருக்காரு. அந்த ரசிகர்களும் பாத்தீங்கன்னா தன்னோட தனக்கு பிடித்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது எந்த ஒரு அறிவுபூர்வமா எந்த ஒரு கருத்துப்பூர்வமான எந்த ஒரு இதுவுமே இல்லாம எந்த ஒரு முடிவு எடுக்காம தனக்கு பிடித்த நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதனால நம்ம அவருக்கு ஓட்டு போடணும், வேற காரணமே கிடையாது. கருத்தியல் ரீதியாகவோ ஒரு போராட்டமோ இவருக்கு ஓட்டு போறதுனால என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதுவுமே யோசிக்காம அவர் பின்னாடி வந்து அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5%, 6%, 7% ஓட்டுகள் உழுவுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல வரப்போற அந்த ஓட்டுகள் அடுத்த எலெக்ஷன்ல பாதி கூட இருக்காது. இவங்க சொல்றாங்க நாம் தமிழர் ஓட்டெல்லாம் பாதி ஓட்டு வந்து விஜய்க்கு போயிருன்னு. அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இளைஞர்கள் அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சில பேர் விஜய் ரசிகர்கள் ஒரு சில பேர் இருக்கலாம், அவங்க வேணா வந்து விஜய்க்காக ஓட்டு போடலாம், அது இந்த தேர்தலில். ஆனா 2026 தேர்தலுக்கு அப்புறம் அந்த விஜய் ரசிகர்களுக்கே தெரிஞ்சு போயிடும் இந்த கட்சி நமக்கு சரியான கட்சி இல்லை. ஏன்னா எந்த ஒரு போராட்டமும் பண்றதில்ல, மக்களுக்கான எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம எந்த ஒரு முன்னேற்ற பாதைக்கு வந்து அழைச்சிட்டு போற மாதிரியே இல்லை. கட்சியோட நிலைமை அப்படிதான் இருக்குது. அதாவது எதுவுமே பண்ண மாட்டேன் முதலமைச்சர் ஆகணும், அதாவது சில பேர் இருப்பானுங்கல்ல நோகாம நொங்கு திங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம வலிக்காம எந்த ஒரு கஷ்டமும் படாம எடுத்த உடனே சிஎம் சீட்ல போய் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் டிவிகே கட்சிக்காரங்களுக்கு. 2026 எலெக்ஷன்ல வாங்க போற அடியிலிருந்து அதாவது கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய காமெடியா இருக்க போகுது 2026 தேர்தல். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. 2026ல மிஞ்சி மிஞ்சி போனா விஜய்க்கு ஒரு 7% ஓட்டு விழுவோம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து மறுபடியும் படம் நடிக்க போயிடுவார். இப்பயே கதை கேட்டு இருக்கிறாராம். மேலும் பார்த்து இன்னொரு சொல்றாங்க தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டான்னுக்கிட்டு இன்னொரு குரூப் டிவிகே கட்சியில. தல ரசிகர் யாருமே நான் வந்து தளபதி தொண்டன் சொல்லி போஸ்டர் அட்டி எங்கேயும் சுத்தல. அவங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி இங்க கொண்டு வந்து தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டா அப்படின்னு ஒரு டைலாக போட்டு விஜய்க்கு வந்து ஓட்டு போடுற மாதிரி இவங்க வந்து ஒரு என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து ஒரு டைலாக்லாம் வசனம்லாம் போட்டு கட்ட விட்டு போஸ்டர்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. தல ரசிகர்கள் எந்த கட்சியுமே வந்து நாங்கள் இந்த ஒரு கட்சி ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. நீங்க விஜய் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து அஜித் அவர்களை பற்றியும் அஜித் ரசிகர்களை பற்றியும் சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு நீங்க வந்து நன்மைகளை பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த கமெண்ட் பாக்ஸ் ஒரு போஸ்ட்ல எந்த ஒரு போஸ்ட் எப்படி எல்லாம் போட்டு அஜித் ரசிகர்களையும் அஜித் அவர்களையும் வந்து எப்படி எப்படிலாம் நீங்க போஸ்ட் போட்டு ஒரு வன்மையான வார்த்தைகளால எப்படி எப்படிலாம் பேசியிருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, ட்ரோல் பண்றீங்க, எல்லாமே வந்து அஜித் ரசிகர்களுக்கு தெரியும். அதனால அஜித் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இரவு பகலா கனவு கண்டாலுமே அதெல்லாம் நடக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து மீண்டும் படம் நடிக்க தான் போறாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எலெக்ஷன்ல வந்து ஒரு 2 மாசம் லீவ் விட்டு 4 பக்கம் சுத்த போறாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் தொடர்ந்து படம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அவர் நடிக்கிற ஜனநாயகன் படமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வரப்போகுது. 2026 பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ல வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அவர் படம் நடிக்க போயிடுறாரு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட சொல்லிட்டு இருக்கிறாரு அடுத்தது லியோ 2 எடுக்கணும்னு ஆசை, மாஸ்டர் 2 எடுக்கணும்னு ஆசை, அப்படியே அந்த புலி 2, பைரவா 2,
சுறா 2 இதெல்லாம் போயிட்டு அப்புறம் எடுத்துட்டு இருங்க, யார் வேணான்னா. அவர் அங்க படனைக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு மெயினா அந்த கட்சியில இருக்கிற பாதி பேருக்கு கொஞ்சமாவது ஓரளவுக்காவது அந்த சிந்தனை அறிவு இதெல்லாம் இருக்கும்ல. அவங்க யோசிப்பாங்கல்ல, நம்ம தவறான ஒரு கட்சிக்கு வந்துட்டோம், நடிக்கும் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கண்டிப்பா டிவிகேல இருக்கிற அந்த ஓட்டுகள், விஜய் ரசிகர்களோட ஓட்டுகள் பாத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நாம் தமிழருக்கு போகும். இதுதான் உண்மை. அந்த இளைஞர்கள் அறிவுபூர்வமா யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழருக்கு தான் அந்த ஓட்டு போகும். இன்னொன்று பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளா பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வந்து 8% வந்து நின்றுருக்காங்க. அடுத்தது 2026 தேர்தலில் வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 12%, 10%க்கு மேல வாங்குவாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. வருஷம் வருஷம் 18 வயதை தாண்டிய இளைஞர்களோட புது ஓட்டுகள் வந்து வரும்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. அதுல விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு போட்டுக்காங்க. மற்ற ரசிகர்கள், மற்ற எந்த ஒரு ரசிகரும் கிடையாது அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 100 பேர்த்துல வந்து ஒரு 10 பேர் விஜய் ரசிகரா இருப்பாங்களா? அந்த 10 பேர் ஓட்டும் விஜய்க்கு போடுவாங்கன்னு வச்சுக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல அந்த 10 ஓட்டுமே இருக்காது. அந்த 10 ஓட்டு மறுபடியும் சீமானுக்கு தான் போகும். இது வந்து உங்களுக்கு இன்னும் புரியல. கனவு உலகத்துல வாழ்றவங்களுக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கவும் முடியாது, எதுவுமே முடியாது. கடைசி வரைக்கும் கனவு உலகத்துல நாங்க தான் முதலமைச்சர், நீங்க என்ன சொன்னாலும் சரி. கூட்டத்தை பாத்தீங்களா? அதெல்லாம் தற்கொலை கூட்டம்டா. ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி வந்தா கூட்டம் கூட்டமா போட்டு ரோட்ல சுத்துவாங்க, குவிவாங்க, ஓடுவாங்க. ஏன் ஒரு நயன்தாராவை இறக்கி விடு, யோகி பாபு வரட்டும், சந்தானம் வரட்டும், எந்த ஒரு நடிகர் வந்தாலும் சரி, அதை விட அதிகமாகவே கூட்டம் கூடும். அந்த கூட்டம்லாம் ஓட்டா விழுவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி? 2026 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு சுத்தமான புருடா. ஏன்னா எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி விஜய் சிஎம் ஆகிறதெல்லாம் நினைச்சா வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து டிஎம்கே அத்தனை கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே அத்தனை கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தனியா ஒரு கட்சி வந்து நான் தான் முதலமைச்சர், இவங்களை கூட அதிக ஓட்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. விஜய் ரசிகர்கள் அத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க. மற்ற நடிகர்களுக்கு ரசிகரே இல்லையா? சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிற, அஜித்குமாருக்கு விஜயோட அதிக ரசிகர்கள் இருக்கிறாங்க. அடுத்து கமலஹாசன் ரசிகர்களை நம்பி போனா கடைசியா சொம்பு தான் கிடைக்கும். இது இன்னும் இதெல்லாம் வந்து நடிகர்கள் தெரிஞ்சுக்கணும். நீ மக்களுக்கு என்ன பண்ண போற, நீ என்ன போராட்டம் பண்ண, அப்படிதான் வந்து மக்கள் பார்ப்பாங்களே தவிர நான் வந்து நமக்கு பிடித்த நடிகர் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அவர் முதல்வர் ஆகணும், அவர் தான் முதல்வர் அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்கலாம். பொதுமக்கள் கிட்ட உங்களோட அந்த பருப்புலாம் வேகாது. எதுவுமே பண்ணல, உங்களை வந்து அப்படி ஸ்ட்ரைட்டா தூக்கி முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிடணும். அதனால நீங்க 2026 வரைக்கும் கனவு காணுங்கள். அதுக்கப்புறமும் கனவு கண்டுகிட்டே இருங்க. நீங்க வந்து ஏன்னா வந்து 24 மணி நேரமும் கனவு காணற கட்சியா இருக்கீங்க, உங்களை வந்து மாற்ற முடியாது. அதனால கடைசி வரைக்கும் கனவு கண்டுகிட்டு கனவுலயே வந்து சிஎம், பிரதமர், அப்புறம் அமெரிக்க அதிபர், மேலும் மற்ற என்னென்ன நாடுகள் இந்தியா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் வந்து அதிபராயிருங்க. அப்புறம் எல்லா மொத்த உலகத்துக்குமே வந்து நீங்க தான் தலைவராக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஓட்டு உங்களுக்கு உழவு போகுது, அத்தனை மக்கள் உங்களை ஆதரிக்க போறாங்க. மொத்த உலகத்துக்குமே ஒரு தலைவராக இருந்து அப்புறம் அந்த சனி கிரகம், வியாழன், புளூட்டோ, பக்கத்தில் இருக்கிற நிலவு, சூரியன் எல்லாத்துக்கும் நீங்க போயிட்டு அங்க எல்லாமே அங்க இருக்கிற மக்கள், உங்க ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஆட்சியை வழங்கிருங்க. அதனால கனவு காணுங்கள். நன்றி, வணக்கம்.